வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வரும், இதை பற்றி ஒரு தகவலும், சிவிக்கு அவங்க தயாராகலாமா அப்படின்றத பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேலும் சில முக்கியமான தகவல்களை நாம் உங்களுக்கு சொல்ல போகிறோங்க. ஸோ டெட் தேர்ச்சி இனி கட்டாயமில்லை, பழைய ஆசிரியர்களுக்கு விலக்கு தரத்துக்கு ஒரு முழுமையான மசோதா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க டெட்டு. ஸோ புதியவர்களுக்குண்டான அந்த விதிமுறைகள் என்னென்ன, ஸோ இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மக்களே, அது மட்டுமே கிடையாது, இடைநிலை பள்ளி விடுப்புச் சான்றிதழ் பொதுத் தேர்வு தொடர்பான கல்வி மாவட்டத்தோறும் விடைத்தாள் மதிப்பீட்டு முகாம்களில் தேர்வெழுதிய மாணவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப விடைத்தாள்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அது என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ மசோதா, இந்த டெட் தேர்வு இனி தேர்ச்சிக்கு அவசியமில்லை மசோதாவுடைய காரணம் மற்றும் பின்னணி. செப்டம்பர் 1, 2025 அன்று உச்சநீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியது. ஸோ அதன் தீர்ப்பின்படி ஆர்டிஇ சட்ட நடைமுறை வருவதற்கு முன்பே பணியில் சேர்ந்த பழைய ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு டெட்டு கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பணியில் 5 ஆண்டுகளுக்கு மேல் மீதமுள்ள ஆசிரியர்கள் செப்டம்பர் 1, 2027க்குள்ளார டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், இல்லையெனில் அவர்களுக்கு கட்டாய ஓய்வு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அளிக்கப்படும் என்றும் நீதிமன்ற உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கும் குறைவான பணி காலம் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பல ஆண்டுகளாக பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு இந்த முன்தேதியிட்ட விதிமுறை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அவர்களின் நலனை காக்கவே இந்த திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. என்ன இந்த மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஆசிரியர்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டீச்சர், ஆர்டிஇ சட்டம் வருவதற்கு முன்பு அப்போதைய விதிகளின்படி முறையாக பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் தங்கள் வேலையை தொடரவோ, பதவி உயர்வு பெறவோ அல்லது ஓய்வூதிய பலன்களை பெறவோ டெட் போன்ற எந்த ஒரு புதிய தகுதி தேர்வையும் எழுத கட்டாயமில்லை. டெட் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் ஒரே காரணத்திற்காக அவர்களை பணி நீக்கம் செய்யவோ, கட்டாய ஓய்வு அவர்களுக்கு அளிக்கவோ, பதவி உயர்வு மறுக்கவோ கூடாது என மசோதா தடுக்கிறது. புதிய தகுதிகள் புதியவர்களுக்கு மட்டுமே, ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன். டெட் தேர்ச்சி மற்றும் பிற கூடுதல் தகுதிகள் இனி புதிதாக நியமிக்கப்படும் ஆசிரியர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அரசு குறிப்பிடும் தேதியிலிருந்து புதிதாக பணியில் சேருபவர்கள் மட்டுமே இந்த விதிகளை பின்பற்ற வேண்டும். திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், பழைய ஆசிரியர்களின் கற்பித்தல் திறனை மேம்படுத்த அரசு உரிய வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சியை வழங்குகிறது. ஆனால் இந்த பயிற்சிகளை அவர்கள் வேலைவாய்ப்பு பாதுகாப்புடனோ பதவி உயர்வுக்காக தகுதியுடனோ முடிச்சு போடக்கூடாது. அரசின் பழைய ஆசிரியர்களை பணி ரீதியான பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கவும் இந்த ஆர்டிஇ சட்ட நடைமுறைப்படுத்தவும் தேவையான உத்தரவுகள் விளக்கங்களை வழங்கவும் அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் புதிய பிரிவு 39 பிரிவு ஏ சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா இந்த 2026 டெட்டில் மசோதா பார்த்திங்கன்னா விளக்குது அப்படின்றத தெளிவாக இப்போ நமக்கு கிளியர் கட்டாக ஆர்டிஇ மூலமாக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா இந்த டெட்டு விளக்க மசோதா உண்மையாக வதந்தியா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஒரு உண்மையான தகவல் தான் அது, புதியவர்களுக்கு மட்டுமே அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ மக்களே, இதுதான் தற்சமயம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க ஒரு மிக மிக முக்கியமான தகவல்களை நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா கல்வி தகுதி மற்றும் 60 மார்க், அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வழங்கியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட இருக்குது. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ புதிய நோட்டிஃபிகேஷன் 2026 நோட்டிஃபிகேஷன் காமன் டிஆர்பி வரத்திற்கு டெட்டு வரத்துக்கு ரெடியாக இருக்குங்க. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். யூஜி டிஆர்பி, பிஆர்டிஇ மற்றும் பிஇயோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி டிஆர்பி ஹெல்ப்லைன் பதில்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த ஏப்ரலுக்கு இறுதிக்குள்ளார உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2026 இடைநிலை பள்ளி விடுப்பு சான்றிதழ் பொதுத் தேர்வு தொடர்பாக மாவட்டந்தோறும் அமைக்கப்பட்டுள்ள விடைத்தாள் மதிப்பீட்டு முகாம்களில் தங்கள் மாவட்டத்தில் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப விடைத்தாள்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட்டு சொல்கிறோம்.
மேலும் ஒரு கல்வி மாவட்டத்தில் 2 முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பின் முகாம்களின் தேவைக்கேற்ப விடைத்தாள் மதிப்பீட்டு பணிக்கு எந்தவித குந்தகமும் ஏற்படாமல் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை சிஇஓ, சிஏஇ, எஸ்ஓ மற்றும் எம்இஓ சரிவர பிரித்து ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதிப்பீட்டு பணிக்கு பணி நியமனம் செய்யப்படும் ஆசிரியர்களுக்கு 9/4/2026க்குள் நியமன ஆணையை தவறாமல் வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ஜீவோ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. மக்களை டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.